ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டாண்டர்ட் 6 டேர்ம் 3, அதாவது ஆனுவல் எக்ஸாம் சயின்ஸ் எக்ஸாமோட இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும், 95 உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். இருக்கிற எல்லா ஆன்சர்ஸுமே உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். பிஃபோர் கோயிங் ஆன் டு இட், ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெசன்ஸில் இருக்கிற எல்லா 1 மார்க்கும், 1 மார்க் இஸ் நாட் அட் ஆல் ஆப்ஷனல். எல்லா 1 மார்க்கும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும். ஐதர் இட் fill in the blanks-ஆ இருக்கட்டும் சரி, சூஸ் த ஃபாலோவிங்காக இருக்கட்டும் சரி, இல்லை மேட்சாக இருக்கட்டும் சரி, அதோட 1 மார்க் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். யூனிட் 1 மேக்னட்டிசம். யூனிட் 1 மேக்னட்டிசமில் ஃபஸ்ட் என்னென்னா, கிவ் ஷார்ட் ஆன்சர்ஸ். பேஜ் நம்பர் 13ல் எக்ஸ்பிளைன் தி அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷன் பிட்வீன் மேக்னெட்டிக் போல்ஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. அடுத்தது ஆன்சர் இன் டீட்டெயில். யூ ஆர் ப்ரொவைடட் வித் அன் அயர்ன் நீடில், ஹவு வில் யூ மேக்னடைஸ். ஒரு அயர்ன் நீடில் எப்படி நம்ம மேக்னடைஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அதுக்கு நீங்கள் ஆன்சர் எழுதணும். அடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9ல் ஹையர் ஆர்டர் ஸ்கில்ஸில் 1, 2 இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. அதனால இதை நான் இந்த மார்க் பண்ணியிருக்கேன். அயர்ன் ஃபில்லிங்ஸ் and a bar magnet without labeling the poles. Using this, இது எப்படி poles identify பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு இதே போல் இந்த ஃபிகரில் இருக்கிறதையும் கேட்டிருக்காங்க. These are all important in your first lesson magnetism. அடுத்த யூனிட் 2. யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் ஆனலாகியில் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரெண்டுமே பார்த்துக்கோங்க. ஒன் வேர்டு எப்போவுமே விடாதீங்க. ஒன் வேர்டு எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனலாகி எல்லா லெசன்ஸ்லேயும் பார்த்துக்கோங்க. பட் இது இம்பார்ட்டன்ட், ஏன்னா கொஞ்சம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்கன்றதுனால நான் போட்டிருக்கேன். அடுத்தது கிவ் ஷார்ட் ஆன்சர்ஸில் நேம் 4 டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ் ஆஃப் வாட்டர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஹவு டு பீப்புள் இன் சிட்டிஸ் அண்ட் ரூரல் ஏரியாஸ் கெட் வாட்டர் ஃபார் வேரியஸ் பர்பஸ். எப்படி அவங்க வாட்டர் கலெக்ட் பண்ணுவாங்கன்றதை பற்றி எழுதணும். அடுத்தது 4th கொஸ்டின். வி குட் see the clouds almost every day. Why doesn't it rain daily? Clouds daily தான் பார்க்குறாங்க, ஏன் ரெயின் ஆக மாட்டேங்குது. அது நேம் த பிளேசஸ் where water is found as ice. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6th கொஸ்டின். How do aquatic animals manage to live in the Arctic and Antarctic circle is again important. What are the types of rainwater harvesting is again important. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஷார்ட் ஆன்சர்ஸில் சர்ஃபேஸ் வாட்டர் அண்ட் கிரவுண்ட் வாட்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது அடிக்கடி ரிப்பீட் பண்ணி கேட்டிருக்காங்க. ரைட் அ ஃபியூ ஸ்லோகன்ஸ் ஆஃப் யுவர் ஓன் ஆன் த டாபிக் சேவ் வாட்டர். திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஒரு ஜெனரலிஸ்டிக் கொஸ்டின் தான், பட் திஸ் இஸ் அகேன் இம்பார்ட்டன்ட். ஆன்சர் இன் டீட்டெயிலில் 1 and 3. போர்ட்டபிள் வாட்டர்னா என்ன, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ். அதுக்கப்புறம் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஆல்மோஸ்ட் எல்லா பேப்பர்லையும் கேட்டிருக்காங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அடுத்தது யூனிட் 3. யூனிட் 3 பார்த்தீங்கன்னா, கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப். அண்ட் இதுலேயும் அனலாகி போத் ஆர் ரோல் இம்பார்ட்டண்ட். அடுத்தது கிவ் ஷார்ட் ஆன்சர்ஸில் வாட் ஆர் த 3 மெயின் கான்ஸ்டன்ட்ஸ் ஆஃப் சோப். திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். இது ஆல்மோஸ்ட் எல்லா பேப்பர்லையும் கேட்டிருக்காங்க. சோப் பற்றின விஷயங்கள் கேட்பாங்க. Example of inorganic fertilizers. Mention any 3 physical properties of phenol. Explain the use of plaster of Paris. What are the ingredients of cement? இந்த ஆன்சர்ஸ், கொஸ்டின் ஆன்சர்ஸ் கம்ப்ளீட்டாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹை வெயிட்டேஜ் கொடுத்து நீங்கள் படித்தே ஆகணும். அப்போ தான் இந்த கொஸ்டின் இல்லாமல் வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா அப்போ உங்களால் சாய்ஸை கொடுக்க முடியும். பட் இந்த கொஸ்டின்ஸ் கம்பல்சரி வரும். Why earthworm is called as a farmer's friend? Give short ஆன்சர்ஸில். அதுக்கப்புறம் uses of gypsum. ஆன்சர் இன் டீட்டெயிலில் ஹவு ஆர் டிட்டர்ஜென்ட்ஸ் மேனுஃபேக்சர்ட் இஸ் அகெயின் வெரி 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 இம்பார்ட்டன்ட். டிட்டர்ஜென்ட்ஸ் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கிறது கண்டிப்பாக எல்லா பேப்பர்லையும் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 4 ஆர் என்வாயர்மெண்ட். அதில் கிவ் ஷார்ட் ஆன்சர்ஸ் ஈகோசிஸ்டம், டிஃப்ரெண்ட் 2 டைப்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம். அதுக்கப்புறம் 4th கொஸ்டின். வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷன். பொல்யூஷன் பற்றி கண்டிப்பாக பேப்பரில் எல்லாமே வரவே வராது, ஏதோ ஒரு இடத்துல கேட்டுருவாங்க. வாட் ஆர் பொல்யூட்டன்ஸ். அடுத்து கிவ் ஷார்ட் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் biodegradable waste. How can we reduce water pollution? What are the importance of food chains? அடுத்து டீட்டெயில் ஆன்சரில் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஹவு டு அவாய்ட் ஆர் ரெடியூஸ்ட் வேஸ்ட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் நாய்ஸ் பொல்யூஷன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா, யூனிட் 5 பிளான்ஸ் இன் டெய்லி லைஃப். இதில் ஆனலாகியில் செகண்ட் அண்ட் தேர்ட் இஸ் இம்பார்ட்டண்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஷார்ட் ஆன்சரில் வாட் இஸ் ஃபுட், வாட் ஆர் மெடிசினல் பிளான்ட், ஹவு ஹார்ட் வாட்டர் டிஃபர்ஸ் ஃப்ரம் சாஃப்ட் வாட்டர், வாட் இஸ் அ ஸ்பைஸ், வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் டிம்பர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்தது ரைட் ஷார்ட் ஆன்சர்ஸ். வாட் இஸ் a symbiotic relationship is very 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 important again. Name any 5 plants and their parts that we eat. அடுத்தது ஆன்சர் இன் டீட்டெயிலில் இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிம்பர் ஈல்டிங் பிளான்ட்டும் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிளான்ட் அனிமல் இன்டராக்ஷன். அதுக்கப்புறம் ஹையர் ஆர்டர் திங்கிங்கில் இந்த டெசர்ட் டஸ் நாட் ஹேவ் வாட்டர், வை. இது ஒரு 1-2 பேப்பரில் கேட்டிருக்காங்க. இதுலேயே நீங்கள் படிச்சுக்கோங்க. லாஸ்ட் ஒன் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். இதில் பார்த்தீங்கன்னா, ஷார்ட் ஆன்சர்ஸில் வாட் இஸ் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் கேட்டிருக்காங்க.
ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு படிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா 1 மார்க்கையும் கம்பல்சரியாக நீங்கள் பார்த்துருங்க. 1 மார்க் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு டீட்டெயில் ஆன்சர்ஸ் வாங்க. அந்த டீட்டெயில் ஆன்சர்ஸில் வந்து நான் கொடுத்ததுக்கு மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். யூல் பி ஏபிள் டு ஸ்கோர் 90-95. ஸோ ஒவ்வொரு நாளும் அடுத்தடுத்த பேப்பர் நான் அப்லோட் பண்ணுறேன். இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் லெட் மீ நோ. தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்.